குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நம்பிக்கையை ஒருத்தர் மேலே வச்சுட்டு அந்த நம்பிக்கை நமக்கு போயிடுச்சுன்னா அதோடைய வழி இருக்கு இல்லையா? யார் அந்த நம்பிக்கையை இழந்தாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியும் இல்லையா? நம்ம மனசும் அதாவது நம்ம மனசு உள்ளுக்குள்ள நொறுங்குற சத்தம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? நம்பிக்கை உடையிறதுனா என்ன? அது மற்றவங்களுக்கு சொன்னால் புரியாது. நம்ம ஒருத்தவங்களை நம்புகிறோம். நம்ம அவங்க கிட்ட நல்லது கெட்டது நம்முடைய சுகம் துக்கம் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பில்லராக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கும் பொழுது அவங்க அப்படி இல்லாமல் எப்படி சொல்கிறது, நம்மளை விட்டுட்டு நமக்கு துரோகம் பண்ணும்பொழுது அதோடைய வலி இருக்குது பார்த்தீங்களா? அது நமக்கு மட்டும் இல்லை. அது அதோடைய பெயின் மற்றவங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களுடைய உயிரையே கிழிக்கும் இல்லையா? நமக்கு லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி. அப்படி நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்முடைய வீக்னஸை கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டே அந்த சீக்ரெட்ஸை அந்த ஒரு நம்ம சொன்ன விஷயங்களை அவருடைய வெப்பன் ஆக்கிட்டு நம்மளை மற்றவங்க முன்னாடி கேலி கிண்டல் பண்ணிட்டு நம்முடைய பர்சனலை அவங்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் டாபிக் ஆக்கி அதை நமக்கு வேறு ஆட்கள் மூட நம்ம காதில் வரும்பொழுது அது அந்த பெயின் இருக்கு இல்லையா? அதை சொன்னால் வார்த்தைகள் கிடையாது இல்லையா? அந்த நிமிஷம் நம்ம யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். ஆனால் நம்மளுக்குள்ளே நம்ம உடைஞ்சு போயிட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? நான் அவனை நம்பினது தப்பா? அவனை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, என் கூட பிறக்காத ஒரு உறவா நான் நினைச்சது தப்பா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ விஷயங்களை சொன்னோமே, அதெல்லாம் தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புது இல்லையா? அடுத்து ஃப்ரெண்டு கூட பிட்ரே பண்ணால் கூட பரவாயில்லைங்க, நம்ம விட்டுட்டு போயிடலாம். நம்முடைய சொந்த ஃபேமிலி, நம்ம பிளட் ரிலேஷன் பீப்புள், நம்ம லைஃப்பில் நம்முடைய பார்ட்னர், நம்மளை நம்பினவங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உறவுகள் இல்லையா? நமக்கு அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு துரோகம் பண்ணிட்டா அது ஹீல் ஆகவே ஆகாது இல்லையா? ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு சீனை இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு பையன் அவன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப லெவலுக்கு வரணும்னு அவன் உழைச்சிட்டே இருக்கான். இந்த இடத்துல என்னோட லைஃப்பை நல்லா அழகாக கொண்டு வருவேன் நான் ஒரு ட்ரீமோட அவன் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரீமை தன்னுடைய மனைவியோ தன் கணவரோ தன் மனைவி தன்னுடைய பெற்றோர்கிட்ட யார்கிட்டயோ நம்புறவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணும்போது அவங்க யாராவது நீ அதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது இவ்வளோ வலிக்கும் இல்லையா? அது யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்லியிருந்தா கூட அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஓன் ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்மளை ஒரு நெகட்டிவாக நம்மளை பேசும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு வலி உண்டாக்கும் இல்லையா? அதே மாதிரி நல்ல வாழ்க்கை நம்ம ரொம்ப அழகாக குடும்பம் நடத்திட்டே இருப்போம். கணவன் மனைவினா அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம். திடீர்னு தன் மனைவிக்கோ கணவரோ யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணும்பொழுது அந்த வலி அது ரொம்ப மரணத்தை விட ரொம்ப கொடுமையானது இல்லையா? அது எவ்வளவு நாளானும் அந்த காயங்கள் மாறாது இல்லையா? இந்த சொசைட்டியில் நம்ம நல்லவனாக இருந்தால் நம்மளுடைய வீக்னஸ்ன்னு சொல்லி நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா? நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி நீ எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. நம்ம சைலண்டாக இருந்தால் அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, எப்படி சொல்கிறது, இவன் நமக்கு பயந்துட்டான், நம்ம ஏதாவது செஞ்சுருவோமோண்டா, அதனால நம்ம கேட்டோடனே நமக்கு எல்லாம் செய்கிறான் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஒரே ஒரு ரூல் இருக்குது. நம்ம எவ்வளவு தான் உண்மையாக நம்ம நம்பின உறவுக்கு விசுவாசமாக நம்ம இருக்கணும்னு நினச்சா கூட அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, உங்களை எப்படி யூஸ் பண்ண முடியும் அதுதான் பார்ப்பாங்க. அதான் மனுஷனுடைய இயல்பு இல்லையா? ஒரு ஸ்டேஜ் வரும் நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம் இல்லையா? மெசேஜ் வந்தால் கூட அதை ரிப்ளை பண்ணுறது கூட நமக்கு யோசிக்க மாட்டோம். இவன் அடுத்து என்ன குழி நோண்ட போகிறானோ, இல்லை இவன் எதுக்காக உதவி கேட்குறான் அப்படின்னு யோசிப்போம், சிரிப்போம். ஆனால் அந்த சிரிப்பில் கூட நம்மகிட்ட உண்மை இருக்காது. ஏன்னா ஒரு ஃபார்மலாக அவங்களுக்காக நம்ம சிரிச்சுட்டு வரும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய இதயம் உடைஞ்சு போயிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்கும், நான் நல்லவனாக இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா இது? அப்படி ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே வருது தானே? அது நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி தானே? ஒன்றே ஒன்று தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பிக்கை உடைஞ்சதால நீங்கள் வீக் ஆகலை, உங்களை அது ஸ்ட்ராங் ஆக்குது தெரியுமா? எப்படின்னு கேட்குறீங்களா? யாரை நம்பணும், யாரை டிஸ்டன்ஸில் வச்சுக்கணுன்ற ஒரு லெசன் நமக்கு அது கற்றுக் கொடுக்குது இல்லையா? நம்ம லைஃப் லாங் எப்படி வாழணும்ட்டு. அதனால தான் இப்போத்துலேருந்து நீங்கள் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. யாரை நம்மளை விட்டு போயிட்டாலும் ஒன்றுமே டென்ஷன் ஆகி வருத்தமே படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு. அவங்க நம்மளை ஏமாத்திட்டீங்கன்னா அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவங்க நமக்கு பண்ணின துரோகத்தை மறந்துடாதீங்க. உங்கள் வேல்யூவை யாருக்கும் நீங்கள் அதை என்ன சொல்லுது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காதீங்க. உங்களை வேல்யூ பண்ணுற உறவுகள் தான் உங்ககிட்ட உண்மையாக உங்களோட இருப்பாங்க. புரியுதா? உண்மையாக உங்களை நேசிக்கிற உறவுகளாக இருப்பாங்க. எல்லாராலையும் உங்கள் கூட உண்மையான உறவு இல்லாதவங்களால் இருக்க முடியாது. ஒரு திருக்குறளோட நான் இது சொல்லி முடிக்கட்டுமா? நன்றிக்கு
வஞ்சகம் செய்தாரை விட்டு நல்லாரோடு சேர்ந்து நட. சூப்பரான திருக்குறள்ல. இந்த குறள்லேயே உங்களுக்கு நிறைய தெரியுது, ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக சொல்லலை. வாழ்க்கையில் நம்ம எப்படி அடிபட்டு இருந்தா அந்த லெசன் என்னன்றது, நம்மளை காயப்படுத்தின அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்றது தான் சொல்லுது. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு, அதாவது நல்லது பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் நமக்கு ஏமாத்துறான் ஆர் பிட்ரே பண்ணுறான் அப்படின்னா அவன் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டான். இதில் ஒரு உண்மை இருக்குது தெரியுமா? ஒருத்தன் உங்களை பிட்ரே பண்ணானா அது வந்துட்டு உங்களால் வந்த தவறு கிடையாது, அவனுடைய கேரக்டர் அது, அது அவனுடைய பேசிக் நேச்சர் அது. ஆனால் நீங்கள் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணினீங்கன்னா அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய வேல்யூ. உங்களை பிட்ரே பண்ணுறவனுக்கு அவன் பிட்ரே பண்ணுறானா அதுதான் அவனுடைய லெவல். நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம என்ன தெரியுமா ஆகுறோம்? நம்ம நல்லவனாக இருந்தால் நம்மளை எப்படி சொல்கிறாங்க? நம்மளை வந்து ஒரு முட்டாளி, ஒரு ஃபூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த குறள் என்ன தெரியுமா சொல்லுது? நீ அவங்கள மாதிரி ஆயிடாது, அவங்க இருக்கிற இடத்துல வெளியே வந்துரு. யாராவது உனக்கு மதிக்கலை, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்கன்னா நீ அவங்க முன்னாடி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாத. உன்னை புரிஞ்சுக்கணும்னு இருப்பாங்களே, உன்னை வந்துட்டு முதுகுல குத்தாத உறவுகள் இருக்கும் இல்லையா, உன்னுடைய உறவை வேல்யூ பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த இடம் தான் உன்னோட இடம். இவ்வளோ அழகாக சொல்லுது. நீங்கள் இப்போ சைலண்டாக இருக்கீங்களா? அது உங்களுடைய வீக்னஸ் கிடையாது, அதுதான் நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணி காயப்பட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சிலரை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யாரையாவது மிஸ் பண்ணிடுறீங்களா? அவங்களால தான் நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க இல்லையா? அது லவ் கிடையாது. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது என்னென்னா அவங்க மேலே வச்சுற அட்டாச்மெண்ட்டால் உங்களுக்கு ஏற்படுற ஒரு ஃபீல் தான். ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய மனுஷன் ஆர் மனுஷி அது இவங்க தானா? கிடையாது. அதுக்கு ஒர்த்தானவங்க இவங்க கிடையாதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க. நம்பிக்கை உடைஞ்சிச்சு. இது வந்து முடிவு கிடையாது, இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வார்னிங், அவ்வளோதான். யாரை லைஃப்பில் வச்சுக்கணும், யாரை நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணணும், அதை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த லெசனுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் எல்லாருக்கும் நல்லவங்களா நம்ம வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? உங்களை மதிக்காதவங்களுக்கு உங்களை ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு இழப்பாக தெரியணும். அதை தான் நீங்கள் நிரூபிக்கணும். நீங்கள் அழுததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நம்ம தான். நம்ம அதாவது எப்படி சொல்ல, நம்ம அவங்களுக்கு கொடுத்த நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இல்லையா? நம்ம அவங்கள நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருந்தோம் இல்லையா? அது நம்மளுடைய தவறு தானே இல்லையா? அது யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல. இப்போ இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. யாருக்கும் உங்களுடைய நம்பிக்கையை ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. அதுக்கு யாருக்கு அதோட வேல்யூ தெரியுதோ, யார் நம்முடைய நம்பிக்கையை வச்சா அவங்க அதுக்கு ஒர்த்தானவங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய நம்பிக்கையை கொடுங்க. இன்னைக்கு யோசிங்க, இப்போ யோசிங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள தூரமாக வைங்க. புரியுதா? உடனே அவங்கள விட முடியலையா, கொஞ்சம் பொறுமையாக தள்ளுங்க. பட் அவங்க செஞ்ச துரோகத்தை நீங்கள் மறக்காதீங்க. அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மறக்க முடியாட்டினா பரவாயில்ல, பட் அதையே யோசிச்சு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சந்தோஷமாக வாழுங்க. யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க. இந்த சமுதாயத்தில் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க, நம்மளை முதுகில் குத்துறவங்க ரொம்ப சராசரி வாழ்க்கையில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதுக்காகலாம் யோசித்து நம்ம உடஞ்சி போயிடக்கூடாது. நம்ம கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போராடணும். ஏன்னா இது நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு நம்பிக்கை உடஞ்சி நிறையா துரோகத்தால் காயப்பட்ட எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு மிரர் மாதிரி. முடிஞ்சால் நீங்கள் இனிமே நம்பிக்கை உடைஞ்சதுக்கு அழாதீங்க. அதை உடைச்ச உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி தூரம் போட்டுட்டு அவங்கள டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக இருங்க. புரியுதா? இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. லவ் யூ ஆல்.